பாஜகவிற்கு மதிமுக தூது விடுவதாக பேசி தனது நேர்மை எனும் கவசத்தை யாராலும் அகற்ற முடியாது என மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேசியுள்ளார். தென்காசியில் நடைபெற்ற மத சார்பின்மையும் கூட்டாட்சியும் என்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய வைகோ, தமிழகத்தில் திமுக ஆட்சியை பார்த்து பிற மாநிலங்களும் திமுகவை போல் ஆட்சி செய்ய வேண்டும் என நினைப்பதாக தெரிவித்தார். அண்ணா பெரியார் கொள்கை தான் எங்களுக்கும் எப்போதும் என கூறிய அவர், மதிமுக அணி மாறப்போகிறதா என்றே பாஜகவிற்கு தூது விடுகிறதென்றோ பேசி தனது நேர்மை எனும் கவசத்தை யாராலும் அகற்ற முடியாது என ஆவேசமாக பேசினார். ஒரு பத்திரிகையை பார்த்தேன், 8 கால செய்தி. மறுமலர்ச்சி திமுக அணி மாறப் போகிறது. எந்த முட்டாப்பைய ஒன்று சொன்னா மதிமுக அணி மாறப் போகிறது, பிஜேபிக்கு தூது விடுகிறது. கூறுகிட்டவனே, துரை வைகோ ரஷ்ய நாட்டிலே அடைபட்டு கிடக்கிற ஒரு தமிழ் மகனுக்காக, MBBS படித்துக் கொண்டிருக்கிற மகனுக்காக, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவனை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக அவன் நரேந்திர மோடியை சந்தித்தானாம், கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக சந்தித்தானாம். உங்கள் சகோதரன் வைகோவின் நேர்மை என்னும் கவசத்தை எவராலும் அகற்ற முடியாது. நேர்மை நாணயம் பிறந்த பொன்னாடாம் தமிழ்நாட்டுக்கு தேவை.